போலி வாக்குறுதிகளையும் போலி விளம்பரங்களையும் நம்பி தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தனர். தமிழக மக்களை ஏமாற்றிய திமுகவிற்கு உரிய பாடம் கற்பிக்கும் தருணம் இது. திமுக ஆட்சியில் 6 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளார்கள் என்றும், இதில் மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை செய்துள்ளார்களா? அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரசாரம் மேற்கொண்ட விந்தியா கேள்வி. திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் களிய பெருமாள் அவர்களை ஆதரித்து திரைப்பட நடிகை மற்றும் கழக இணை பொதுச் செயலாளர் விந்தியா அவர்கள் திருவண்ணாமலை காந்தி சிலை முன்பாக பிரசாரத்தை மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க அதிமுக வேட்பாளர் களிய பெருமாளை ஆதரித்து தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு உள்ளதாகவும், அதிமுக வேட்பாளர் எதிர்த்து போரிட்டு திமுக வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு பொம்மலாட்ட பொம்மை என்றும், இந்த பொம்மலாட்டத்தின் கயிறு அமைச்சர் வேலுவின் கையில் உள்ளதாகவும், மீண்டும் திமுக எம்பி ஜெயித்தால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும், மக்களிடையே வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது என்றும், அமைச்சர் வேலுவின் சொத்தும் ஸ்டாலினின் சொத்தும் உதயநிதி ஸ்டாலினின் சொத்தும் வேண்டுமானால் அதிகரிக்கும் என்றும், ஆனால் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி மக்களின் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது என்று உரையாற்றினார். இந்த தொகுதியில இன்னைக்கு நம் எதிரில போட்டியிடுற திமுக வேட்பாளர் அண்ணாதுரை அவர் ஒரு பொம்மலாட்டம் பொம்மை. அந்த பொம்மையோட கயிறு ஏவாவேலு கையில இருக்கு. மறுபடியும் இங்க திமுக எம்பி ஜெயிச்சா மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் வராது, மக்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. ஏவாவேலு சொத்தும் ஸ்டாலின் சொத்தும் உதயநிதி சொத்தும் வேணும்னா அதிகரிக்குமே தவிர இந்த மக்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இருக்காது. போன தேர்தலில் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்ச திமுக மக்களை பத்தி கவலையே படாம, மக்களுக்கு எதுவுமே செய்யாம, மறுபடியும் வெக்கம் இல்லாம ஓட்டு கேட்டு நிப்பாங்க. இந்த முறை ஓட்டு கேட்டு வர்ற திமுகவை பார்த்து நீங்க எல்லாரும் கேளுங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லி ஏமாத்திட்டு இன்னைக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபான்னு சொல்றீங்களே, இந்த முறை நாங்க தகுதியான வேட்பாளருக்கு மட்டுமே ஓட்டு போடுவோம். அந்த தகுதி அதிமுக வேட்பாளர் களிய பெருமாளுக்கு மட்டுமே இருக்கு. எங்களுக்கு அம்மா போதும், ரெட்டால போதும், அதிமுக போதும்னு எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, கனிமொழி பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, உதயநிதி பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, எல்லா தரப்பு மக்களும் வெளியில பிரச்சாரத்துக்கு வர்ற முதலமைச்சரை அமைச்சரை கேள்வி கேட்கிறாங்க தைரியமா. 3 வருஷம் ஆட்சியில 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 6 லட்சம் கோடி. மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை கொடுத்தாங்க? மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காங்க? அம்மா ஆட்சி காலத்துல நடந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் இந்த திருட்டு திமுக நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, அம்மா உணவகத்துல ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கிறது கிடையாது. ஆனா எதுக்காக திருட்டு திமுக 6 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க? என்ன செஞ்சாங்க? 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எத்தனையோ சோதனைகள் அனுபவிச்சோம். கடுமையான மழை வந்தது, தானே புயல் 100 சென்டிமீட்டர் மழை சென்னையில, வார்தா புயல் வந்தது. கொரோனா காலத்திலேயாவது எந்த சாக்காவது சொல்லி உங்களுக்கு வந்துட்டு இருந்த திட்டங்களை நிப்பாட்டணுமா? 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எவ்வளவு நல்லா இருந்தோம், எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? தமிழ்நாட்டை நம்ம அமைதி பூங்காவா தானே வச்சிருந்தோம். இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு நிம்மதி இல்ல, பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு நிம்மதி இல்ல, பாதுகாப்பு இல்ல, முதியவர்களுக்கு நிம்மதி இல்ல, பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு பாதுகாப்பா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம், அது ஸ்டாலின் குடும்பம். மற்றபடி தமிழ்நாட்டுல யாருமே முன்னேறல. மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாய்மார்களை காத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா?
செஞ்சது தப்பா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பா? மழைநீர் சேமிப்பு திட்டம் தப்பா? கொரோனா காலத்துல எங்க ஆட்சி தப்பா? பொங்கலுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது தப்பா? மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு? என்ன தப்பு? எங்க தப்பு? தப்பு செஞ்சது அதிமுக இல்ல. போலி விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி தமிழ்நாட்டு மக்கள், அப்பாவி மக்கள் ஏமாந்து போய் தப்பு செஞ்சாங்க. 2019 தேர்தலையும் சரி, 2021 தேர்தலையும் சரி, பொய்யான விஷயங்களை சொல்லி போலி விளம்பரங்களை காமிச்சு ஏமாத்திட்டாங்க திமுக. உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம். திமுக எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசும், தேர்தலுக்கு பின்னாடி ஒண்ணு பேசும். திமுக தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க. நாட்டு மக்களை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. தேவைகளுக்காக போராடுற அதிமுக எம்பிங்க அங்க போனா நீங்க இழந்த அத்தனை உரிமைகளும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை எம்பி எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சா அவங்க காங்கிரஸ்க்கு கூச்சா தூக்குவாங்க. பிஜேபி ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆள தூக்குவாங்க. அதே நாங்க ஜெயிச்சா, ரெட்டல ஜெயிச்சா, அதிமுக